விளையாட்டு மைதான சிந்தட்டிக் டிராக்கில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி தீவிரம். ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என சரிபாகமாக அமர்த்திருந்ததால் அதிர்ச்சி. போட்டோ எடுக்கிறியா? எடுத்துக்க. ஈயை நான் என்ன புடிச்சா போட்டேன், அதுவா வருது, என்ன பண்றது? ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர். தனது ஆசை காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்து கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. விளையாட்டு மைதான சிந்தட்டிக் டிராக்கில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி தீவிரம். இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. புதுச்சேரி உப்பளத்தில் கடந்த 1992ஆம் ஆண்டு இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் புதுச்சேரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திரா காந்தி அரங்கில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 கோடி செலவில் 400 மீட்டர் செயற்கை தடகள ஓட்ட பாதை அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சிந்தட்டிக் ஓட்டும் பணிக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து சிந்தட்டிக் டிராக் லேயர் கொண்டு வரப்பட்டது. ஆமை வேகத்தில் இப்பணி நடந்து வந்தது. ஒரு வழியாக அனைத்து பணிகளும் முடிந்து விளையாட்டு வீரர்களுக்கு அர்ப்பணிக்காமல் வீணாகி வந்தது. இதுகுறித்து தினமலரில் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி படத்துடன் செய்தி வெளியான சூழ்நிலையில் தற்போது சிந்தட்டிக் டிராக்கினை தடகள வீரர்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. அடுத்த கட்டமாக மைதானத்தில் கிராஸ் பணியும் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கூறும்போது கொரோனா தொற்று காரணமாக பணி கிடப்பில் போடப்பட்டன. தற்போது அனைத்து பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருகின்றது. மத்திய அரசை நேரடியாக கண்காணிப்பில் பணிகளை விரிவாக்கப்படுத்தி வருகிறது. எனவே விரைவில் அனைத்து பணிகளும் முடித்து பயன்பாட்டிற்கு வரும். முழுவதும் மத்திய அரசு நிதி பங்களிப்பில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திறப்பு விழா தேதியை மத்திய அரசு மாநில அரசும் கலந்து பேசி இறுதி செய்து அறிவிக்கும் என்றனர். ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என சரிபாகமாக அமர்த்திருந்ததால் அதிர்ச்சி. போட்டோ எடுக்கிறியா? எடுத்துக்க. ஈயை நான் என்ன புடிச்சா போட்டேன், அதுவா வருது, என்ன பண்றது? ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர். புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் உள்ள சிறிய ஓட்டல்களில் சுத்தமான முறையில் உணவுகள் சமைப்பதில்லை என்று பரவலாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் ஓட்டல்களில் ஆய்வு செய்து கெட்டுப்போன பொருட்கள் மட்டும் சுத்தமாக செய்யாத தின்பண்டங்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். ஆனாலும் சில ஓட்டல் உரிமையாளர்கள் திருந்தாமல் வாடிக்கையாளர்கள் மீது கவனம் செலுத்தாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக எண்ணி செயல்படுவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் RS மணி என்ற இரவு நேர ஓட்டல் ஒன்று உள்ளது.
அந்த ஓட்டலில் இரவு நேரத்தில் சப்பாத்தி, இட்லி, பரோட்டா மற்றும் சிக்கன், மட்டன் என வகை வகையாக செய்து பரிமாறப்படுவதால் வாடிக்கையாளர்கள் விரும்பி சாப்பிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு இட்லி சுட்டு பெரிய பாத்திரம் முழுவதும் இட்லி இருக்க ஒரு இட்லிக்கு ஒரு ஈ என சரிபாகமாக அமர்ந்திருந்தது. அப்பொழுது சாப்பிட வந்த ஒருவர் அதிர்ச்சி அடைந்து ஈயை பார்த்து இது என்ன என்று கேட்கும் போது, நான் என்ன ஈயை பிடிச்சி போட்டேனா, அதுவா வந்து உட்கார்ந்திருக்கிறது, நான் என்ன பண்றது, போட்டோ எடுக்கிறியா, எடு எடு என்று பொறுப்பில்லாமல் கடையின் உரிமையாளர் பேசுகிறார். இதனையடுத்து அவர் இட்லி மேல் இருந்த ஈக்களை வீடியோவாக எடுத்து உன் மீது நான் புகார் கொடுக்க போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார். மேலும் இரவு நேரத்தில் சாப்பிட விடும் வாடிக்கையாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் ஈயை அகற்றாமல் இட்லிக்கு ஒரு ஈ என்று சேர்த்து பரிமாறிய சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navala Nerunjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9604 தனது ஆசை காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்து கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறுவயது முதலே ஒரு வாகன பிரியர். சட்டமன்ற உறுப்பினராக தனது அரசியல் பயணத்தை துவங்கியது முதல் அமைச்சர், முதலமைச்சர், என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர், மீண்டும் முதலமைச்சர் என இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தாலும் எப்பொழுதும் இருசக்கர வாகனத்தில் அதிகம் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் தனது பழைய யமஹா RX 100 பைக்கை புதுப்பித்தார். மேலும் அந்த பைக்கில் வந்து தான் தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். இந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு அவர் முதலில் அம்பாசிடர் கார் வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். பின்னர் நாளடைவில் புதிய ரக கார்கள் வர அதனை வாங்கி பயன்படுத்தி வந்தார். இதனால் அம்பாசிடர் கார் ஓரம் கட்டி அவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்களாக கார் உபயோகிக்காமல் நின்றிருந்ததால் பழுதாகி மிக மோசமான நிலையில் இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் அதனை விற்கவோ அல்ல அப்புறப்படுத்தவோ மனமில்லாமல் அதனை புதுப்பிக்க அவரது உதவியாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி காரை தூத்துக்குடியில் உள்ள ஒரு பணிமனையில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்னர் சீர் செய்ய அனுப்பி வைத்திருந்த நிலையில் தற்போது அங்கே சீர் செய்யப்பட்ட புது பொலிவுடன் முதலமைச்சர் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இச்செய்தியினை செய்தித்தாள் மற்றும் ஊடகங்கள் மூலம் அறிந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் PC ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அவரது செல்போனில் தொடர்பு கொண்டு, அண்ணா, தாங்கள் அம்பாசிடர் காரை புதுப்பித்து உள்ளதாக செய்தி அறிந்தேன். அதில் உங்களுடன் ஒரு முறை புதுச்சேரியில் பயணம் செய்யலாமா என கேட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன்படி தனது இல்லத்தில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புறப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் சிறிது நேரம் ஆலோசனை செய்தார். பின்பு அங்கிருந்து புறப்பட்ட இருவரும் காரின் பின்பக்கம் இருக்கையில் ஒன்றாக அமர்ந்து கடற்கரை சாலை வழியாக சென்று புதுச்சேரி நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஆளுநர் மாளிகை வந்தனர். அப்போது காரை பல இடங்களில் நிறுத்திய அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடம் போட்டோ எடுத்துக்கொண்டும் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் மகிழ்ந்தனர். ஆளுநரும் முதலமைச்சரும் ஒன்றாக புதுப்பிக்கப்பட்ட அம்பாசிடர் காரில் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்ததை மக்கள் வியந்து பார்த்தனர். மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது.
புதுச்சேரி மாநிலம் குனிச்சம்பட்டு பகுதியை சார்ந்த 5ஆம் வகுப்பு மாணவி பள்ளி விடுமுறை என்பதால் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை பகுதியில் தனது பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் இன்று சிறுமி வீட்டு அருகே வெளியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த லாரி ஓட்டுநர் தண்ணீர் கேட்பது போல் கேட்டு அச்சிறுமியை தூக்கி கொண்டு லாரிக்குள் சென்றுள்ளார். உடனே சிறுமி கூச்சலிடவே அருகில் இருந்தவர்கள் சிறுமியின் கூச்சல் சத்தம் கேட்டு லாரிக்குள் சென்று பார்த்தபோது ஓட்டுநர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனே காவல்துறைக்கு தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு செய்த புதுச்சேரி மாநிலம் சுத்துக்கேணி பகுதியை சேர்ந்த முருகன் வயது 33 என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி சமூக ஆர்வலர் அருண் கோடை காலங்களில் ஏழை எளிய மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் கடந்த 30 நாட்களாக மோர், சர்பத், இளநீர் உள்ளிட்ட குளிர்பான வகைகள் மற்றும் பழ வகைகளை தேடி தேடி சென்று வழங்கி வந்தார். அவரது 30வது நாள் பயணத்தை பாராட்டும் வகையில் ஏழை எளிய மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு கடற்கரை சாலை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏழை எளிய மக்கள் என அனைவரும் உண்டு பசியாறினர். இதில் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், வடை, பாயாசம், அப்பளம் என பல்வேறு வகையான அறுசுவை உணவுகளை வழங்கினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக 1 கிலோ சர்க்கரை மற்றும் புடவைகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விளையாட்டு மைதான சிந்தட்டிக் டிராக்கில் வெள்ளைக்கோடு அடிக்கும் பணி தீவிரம். ஒரு இட்லிக்கு 1 ஈ என சரிபாகமாக அமர்த்திருந்ததால் அதிர்ச்சி. போட்டோ எடுக்கிறியா? எடுத்துக்க. ஈயை நான் என்ன புடிச்சா போட்டேன், அதுவா வருது, என்ன பண்றது? ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களிடம் பொறுப்பு இல்லாமல் பேசிய உரிமையாளர். தனது ஆசை காரான அம்பாசிடரில் துணைநிலை ஆளுநரை அழைத்து கொண்டு வீதி வீதியாக சென்று புதுச்சேரியை சுற்றி காட்டிய முதலமைச்சர் ரங்கசாமி. வானூர் அருகே 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்த லாரி ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது. சமூக சேவகர் அருண் மக்கள் பணியை பாராட்டும் வகையில் இன்று 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது.